நம்ம நவராத்திரி பண்டிகையை ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாடிக்கிட்டே வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஆர்வம் வந்து அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் இன்றைக்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்கு போகலாம். கொலுல வைக்கிற இந்த பொம்மைகள் எல்லாம் வெறும் அழகுக்காக மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு பல நல்ல கருத்துக்களையும் கதைகளையும் சொல்ல ஒரு சந்தர்ப்பமா அமையுது. இந்த கொலு பொம்மைகள் மூலமா மயிலுக்கு போர்வை தந்த பேகன், முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி, நீதி நெறி தவறாத மனுநீதி சோழன்னு நம்முடைய பழைய மன்னர்களின் பெருமையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு நம்மளால சொல்ல முடியுது. வந்து நம்ம கொலு படிக்கட்டில் தெய்வங்களை எங்கெங்க வைக்கணும், எப்படியெல்லாம் வைக்கணும், என்ன ஆர்டர், இதெல்லாம் பார்த்தோம். ஆனால் தெய்வங்களை மட்டும் கிடையாதுங்க, நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம், சீமந்தம் எல்லாமே வந்து அழகாக வந்து கொலுவில் வச்சுருக்காங்க. அதை பற்றின விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஐ திங்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது பண்டிகைகள் பற்றின விஷயம். நம்ம கொலுல பாத்தீங்கன்னா கடவுளுடைய ஸ்ரீனிவாச கல்யாணம், மனிதர்களுடைய அந்த கால கல்யாண முறை, இந்த காலத்துடைய கல்யாண முறை, சீமந்தம்னு பண்டிகைகள் பற்றின விஷயம் எல்லாம் கூட கொலு படிகள்ல வச்சிருப்பாங்க. நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு வரும். அந்த வகையில் இன்னும் பல விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சொல்ல போகிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? நவராத்திரியுடைய 7வது நாளான இன்னைக்கு சரஸ்வதி தேவியுடைய வழிபாட்டுக்கான முதல் நாள். ஸோ நல்லா படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க. நவராத்திரியோட 7வது நாளான இன்னைக்கு சப்தமி திதி. நம்மையெல்லாம் படைச்ச பிரம்மனோட மனைவி பிராமி ரூபத்துல சரஸ்வதி தாய் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அதனால இன்னைக்கு நாம கொலுவுக்கு முன்னாடி மலர்களால வீடு போன்ற வடிவத்தை கோலமா போடலாம். கோலம் போட்டு முடிச்சதும் சரஸ்வதியோட ஸ்லோகம் சொல்லியோ இல்ல சரஸ்வதியோட திருநாமங்களை சொல்லியோ தாழம் பூவையும் தும்ப இலையையும் வச்சு பூஜை பண்ணலாம். இந்த பூஜையில நாம வெல்லத்தை நெய்வேத்தியமா படைக்கலாம். இப்படி நாம சரஸ்வதியை வழிபட்டா நமக்கு எல்லா விதமான நலன்களும் உண்டாகும்.
சரஸ்வதி தேவியை வழிபடும் போது சரஸ்வதி தேவியுடைய ஸ்லோகத்தை சொல்லி வழிபட்டா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு சரஸ்வதி தேவியை வழிபடுறதுக்கான ஸ்லோகத்தை பற்றி சொல்ல போகிறோம். நல்லா கவனமாக நோட் பண்ணிக்கோங்க, நல்லா படிப்பு வரும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. வெல்கம் பேக் டு த ஷோ. இது அருள் தரும் நவராத்திரி. நிறைய விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாக பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இன்னும் பல விஷயமெல்லாம் நான் உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக சொல்ல போகிறேன். நிகழ்ச்சிக்கு போகலாமா? இன்னைக்கு நாம பார்க்க போறது சென்னையில மிக பிரபலமான சபாக்களில் ஒன்றான கிருஷ்ணகான சபாவின் செயலாளர் திரு பிரபு அவர்களோட வீட்டில் வச்சிருக்கிற குழுவைத்தான். நவராத்திரி குழுங்கிறது எங்கள் வீட்டில் ரொம்ப பாரம்பரியமாக எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுலேருந்து வச்சுருக்காங்க. எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து இருக்குது, அதுக்கு முன்னாடிலேருந்து இருக்குது. அப்போல்லாம் 9 படி ஹால் வந்து ஒரு 20 அடிக்கு 30 அடி மாம்பழத்தில் வீடு. ஹால் மாத்திரம் பெருசாக இருக்கும். அதனால் இந்த எண்ட் டு எண்டு 9 படி வச்சிங்கன்னா அத்தனைலையும் பெரிய பொம்மைகள் வைக்க முடியும். மேலெல்லாம் பெரிய பொம்மைகள், கீழெல்லாம் வர வர சின்ன பொம்மைகள். மண்ணால் ஆன பொம்மை, மரத்தால் ஆன பொம்மை, அப்புறம் நீரில் தொட்டி கிட்டியெல்லாம் வச்சு அதில் வந்து நீர் ஜந்துக்கள்லாம் விட்டு அந்த மாதிரி 3, அதாவது ஆகாசமும் வாயுவும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளால் காமிக்க முடியாது எப்படி இருக்குன்னு. பட் இது 3 நம்ம பஞ்சபூதங்களில் இது 3 நமக்கு கண்ணால் தெரிகிற ப்ராடக்டில் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி அதை நம்ம உசுறு வரா மாதிரி நம்ம நினைக்கிறோம். எப்போ இந்த கலசத்தை ஸ்தாபிதம் பண்ணுறோமோ முதல் நாள் அன்றைக்கி அன்னிலேருந்து இந்த பொம்மைகள்லாம் உயிர் பெற்றதாக நமக்கு நம்மளோட ஐதீகம், நம்மளோட கல்ச்சரை தான் சொல்கிறது. ஸோ அதுக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கு பூஜை பண்ணி ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு ஒரு தேவியர் சொல்கிறாங்க, துர்கா லக்ஷ்மி சரஸ்வதின்னு. ஸோ கடைசியில் மகாநவமி அன்றைக்கி சரஸ்வதி பூஜை பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கடுத்து விஜயதசமி. இந்த மாதிரி இது ஸ்பெஷலி ஃபார் லேடிஸ், மோர் டு காங்கிரிகேட் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வியூஸ் வித் அதர் லேடிஸ். இவங்க வீட்டில் மரத்தாலான மரப்பாச்சி பொம்மைகள், மண்ணில் செஞ்ச தேவி பொம்மைகள், பேப்பர்ல செஞ்ச கஜலட்சுமி பொம்மைகள்னு எல்லா விதமான பொம்மைகளும் வச்சிருந்தாங்க. இங்க இருந்த பொம்மைகள்ல மரத்துல செஞ்ச ராமர் செட் பொம்மை ரொம்ப அருமையா இருந்ததுங்க. இவங்க சங்கீத குடும்பங்கிறதால இந்த கொலுல சங்கீத மும்மூர்த்திகளுடைய பொம்மைகள் எல்லாம் வச்சிருந்தாங்க. நமக்கெல்லாம் அன்னம் வழங்கக்கூடிய அன்னபூர்ணியும், குழந்தை ரூபத்துல இருக்கக்கூடிய பாலாம்பிகாவும் இங்க ரொம்ப தத்ரூபமா இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம ஆதிசங்கரர், தொட்டில்ல இருக்கிற கிருஷ்ணர் மாதிரியான பொம்மைகள் கூட வச்சிருந்தாங்க. இந்த நவராத்திரி பீரியடில் ரொம்ப முக்கியமாக வந்து தேவியை பற்றி பாடுறது, அப்புறம் வந்து அவங்களுக்கு உண்டான ஸ்பெஷலாக லலிதா சகஸ்ரநாமம் ஸ்லோகம் சொல்கிறது, சப்தசதி தேவி மகாத்மியம் படிக்கிறது. தேவி மகாத்மியம்னா அவளோட பெருமைகளை சொல்லி அவள் எப்படி பண்டாசுரன்லாம் வதம் பண்ணினாங்கிறத வந்து படித்தோம்னா வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது. நாட்டில் எல்லோரும் ஆரோக்கியமாக இருப்பாங்கன்னு ஒரு ஆரோக்கியத்துக்கும் வீரத்துக்கும் தைரியத்துக்கும் அது ஒரு
பலமாக அமையும். ஸோ அதுதான் இப்போ எங்கள் வீட்டில் பண்ண போகிறாங்க. சப்தசதி பாராயணம் பண்ண போகிறாங்க. அது தினமும் பண்ணால் ரொம்ப நல்லது. இல்லாட்டா என்றைக்கு நமக்கு முடியுமோ அன்றைக்கி ஒரு நாளைக்காவது அதை நாங்கள் டெஃபினட்டாக வச்சுப்போம். இன்றைக்கி அதுதான் இப்போ. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சப்தேஜண்டிகே உத்குலங்குருர் ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஹ்ரீம் சப்தேஜண்டிகே உத்குலங்குருர் ஸ்வாஹா. ஏன்னா வியூவர்ஸ், இப்போ கண்ணுக்கு குளிர்ச்சியாக ஒரு அழகான கொலுவை வந்து பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக காதுக்கு இனிமையாக முழுக்க முழுக்க சரஸ்வதி தேவியை போற்றி பாடுற பாடல்கள்லாம் கேட்க போகிறீங்க. கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா? सरस्वती नमोस्तुते शारदे विद्या प्रदे सरस्वती नमोस्तुते शारदे विद्या प्रदे सरस्वती नमोस्तुते शारदे विद्या प्रदे सरस्वती नमोस्तुते करधृत वीणा पुस्तक करधृत वीणा पुस्तक वरमणिमालालङ्कृत करधृत वीणा पुस्तक वरमणिमालालङ्कृत रिम पदा पम पद स पद सा नि द प म रि स रि म पद स रि म रि स नि द प म रि स रि स सरस्वती स रि म पदा प म पद स पद सा नि द प म रि स रि म पद स रि म रि स नि द प म रि स सरस्वती नमोस्तुते शारदे विद्या प्रदे सरस्वती नमोस्तुते नरहरि सुत विदिलालित नरहरि सुत विदिलालित नवमूर्तकम्बुगले नरहरि सुत विदिलालित नवमूर्तकम्बुगले सुरसेवित पदयुगले